ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, கிச்சன் கிளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். வெள்ளிக்கிழமை காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா அழகாக மங்களகரமாக கிச்சனில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கோலமெல்லாம் போட்டு அழகாக வச்சுருந்தேன். இப்போ வெள்ளிக்கிழமை நைட்டு தான் நான் வந்து க்ளீன் பண்ணுறேன். அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி முதல் நாள். பௌர்ணமி நிலவு அப்படியே அழகாக வருது. நைட்டு வந்து எல்லா சாப்பாடெலாம் முடித்ததுக்கப்புறம் எப்போதுமே நைட்டு வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்க போவேன். அதே போல் இன்றைக்குமே வந்து அந்த வேலைகளை தான் நான் செய்ய போகிறேன். ஏன் அப்படின்னா அடுத்த நாள் வந்து மாசி மகம் பௌர்ணமி நாள். காலையில் எழுந்திரிச்சு பூஜைகள்லாம் நேரத்தில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி கிச்சனை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு நான் அடுத்த வேலைகளை நான் செய்ய ஆரம்பிப்பேன். அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ நைட்டெல்லாம் சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு எல்லா கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. எல்லாம் அங்கங்கே பாத்திரங்கள் நம்ம எப்போதுமே சமையலுக்கு அங்கங்கே அப்படி தானே வச்சுருப்போம் இல்லையா? க்ளீன் பண்ணும்போப்போ நீட்டாக இருக்கும். அதனால் இப்போ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு சாப்பிட்ட பாத்திரங்கள் அது போக சமையல் பண்ண பாத்திரங்கள் எல்லாமே இருந்தது. அதெல்லாம் அப்படியே சிங்கில் போட்டுட்டு அப்படியே லைட்டாக தண்ணி ஊற்றி வச்சுட்டு கிச்சனை தொடச்சோம் அப்படின்னா அதில் ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து விளக்கிக்கலாம். இப்போ நைட்டு வச்ச ரசம் எல்லாமே இருக்குது, சாப்பாடு கொஞ்சம் மீதம் இருக்குது. அதெல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம். இப்போ இந்த மிக்சி ஜாரில் ஊற்றி வச்சுருக்க தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அரிசி களைஞ்ச தண்ணி. இதை வந்து செடிகளுக்கு ஊற்றுறதுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக புளிக்க வச்சுருவேன். அடுத்த நாள் எடுத்து செடிகளுக்கு உரமாக கொடுப்பேன். அதனால் அந்த தண்ணியை அரிசி களைஞ்ச தண்ணியை அப்படியே ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நைட்டு வந்து காய் பொரியல் செஞ்ச எல்லா டேபிள் எல்லாமே அப்படியே இருந்தது. அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். இப்போ காலையில் போட்ட கோலம் எல்லாமே பாருங்கள் இருக்குது. அதே போல் மஞ்சள் கல்லுப்பெல்லாம் வந்து அன்னபண்ணி தயாருக்கு முன்னாடி வச்சு பூஜைகள்லாம் பண்ணல, அதெல்லாமே அப்படியே இருக்குது. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அடுத்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விசில் இருக்குதுல்ல, இது ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன். ஒரு பவுல் இருந்தது அப்படின்னா ஒரு பவுலில் வந்து எல்லா விசிலையும் ஒரு இடத்துல போட்டு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு சமையல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சில பேர் என்ன அப்படின்னா குக்கரோடவே மாட்டி வைப்பாங்க. ஒரு சில பேர் அங்கங்கே கழட்டி வச்சுட்டு அந்த சாப்பாடு செய்கிற நேரத்துக்கு மட்டும் விசிலை தேடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சின்ன பவுல், அதுக்குன்னே விசில் வைக்கிறதுக்குனே ஒரு பவுலோ அல்லது ஒரு பிளாஸ்டிக் கிண்ணமோ வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு டப்பா கூட இருந்ததுன்னா நீங்கள் அதில் வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபில் வந்து பழைய கிச்சன்லாம் நீட்டாக லயனாக அடுக்கி வச்சுருப்பேன். ஒரு 12 விசில் பக்கம் இருக்கும். அந்த 12 விசிலையும் லயனாக அடுக்கி வச்சுருப்பேன். ஒரு டைம் வந்து கிச்சன் டூர் கொடுக்கையில் கூட உங்கள் வீட்டில் இத்தனை குக்கர் இருக்கா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசில் அடுக்கி இருந்ததை பார்த்துட்டு கூட கேட்டிருந்தாங்க. அப்படி நம்ம வந்து லயனாக அடுக்கி வைக்கிறா இருந்தாலும் அடுக்கி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இது மாதிரி டப்பாவில் போட்டு நீட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த குக்கருக்கு எந்த விசில் அப்படிங்கிறது நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ காலையில் வந்து பால் காய்ச்சினதுலேருந்து வேலைகள் செஞ்சது வரைக்குமே வந்து காலையில் டிஃபனு, மதிய சமையல், அதே போல் நைட்டு வந்து கொஞ்சம் சாப்பாடு வச்சுருந்தேன். ரசம் இருந்ததுனால கொஞ்சம் சாப்பாடு வச்சுருந்தேன். டிஃபன் செஞ்சது அது எல்லாமே வந்து அப்படியே செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம கிச்சன் எப்படி இருக்கும், அங்கங்கே வந்து கஜன்னு தானே இருக்கும் இல்லையா? எப்போதுமே பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனில் சமையல் செஞ்சு முடித்த உடனே வந்து கிச்சன் டாப்பை வந்து கம்ப்ளீட்டாக தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா கிச்சன் எப்போதுமே பளபளன்னு நீட்டாக இருக்கும். பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். சமையல் செஞ்சு அந்த ஒரு தடமே இல்லாத மாதிரி கிச்சனை அப்பப்போ தொடச்சிருங்க. அதை வந்து அடுத்த டைம் செஞ்சுக்கலாம் அப்படி விட்டோம் அப்படின்னாவே வந்து அது வந்து நம்மளுக்கு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும். இன்னொன்று கிச்சனுக்குள்ளே போகையிலே வந்து கஜன்னு இருந்தாவே மைண்டே வந்து பார்த்திங்கன்னா அங்கே நின்று வேலை செய்கிறதுக்கே தோணாது. நீட்டாக எப்போதும் பளபளன்னு தொடச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து வேலை செய்கிற ஒரு ஃபீலே இருக்காது. எப்போதுமே கிச்சன் வந்து பளிச்சுட்டு இருக்கும். நான் எப்போதும் பார்த்தீங்க அப்படின்னா சமையல் செஞ்சு முடித்த உடனே வந்து ஒரு ஈரக்கிளாத் வச்சு நீட்டாக தொடச்சிடுவேன். தொடச்சிட்டு அங்கங்கே பாத்திரங்கள்லாம் எடுத்து வைக்கிறதெல்லாம் வச்சுட்டு நீட்டாக சமையல் பண்ணதெல்லாம் ஒரு இடத்துல நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா கிச்சன் எப்போதும் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வீட்டில் ரொம்ப வந்து நீட்டாக இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிச்சனும் பாத்ரூம் தான் நான் சொல்லுவேன். அதனால் எப்போதுமே அதை ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கழுவிட்டே இருந்தோம் அப்படின்னாவே வந்து நீட்டாக இருக்கும்.
ரொம்ப நாள் விட்டுட்டு ஒரு நாள் செஞ்சோம் அப்படின்னா அந்த வேலை வந்து நம்மளுக்கு முடியவே முடியாது. அது பெரிய ஒரு மைண்டு ப்ரெஷராகவே இருக்கும். கிச்சன் க்ளீன் பண்ணணுங்கிற அந்த தாட் வந்து ஓடிட்டே இருக்கும். நீங்கள் எப்போதுமே சமையல் முடித்த உடனே தொடச்சிட்டிங்க அப்படின்னா அது பலபலன்னு இருக்கும். கிச்சன் பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு கிச்சனுக்குள்ளே போய் நம்ம பார்க்குறப்பவே அந்த இடம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். அதே போல் சாப்பிட்டு முடிச்சதுமே நைட்டு எச்சில் பாத்திரம், சமையல் செஞ்ச பாத்திரம்லாம் ஓரளவுக்கு நம்ம வந்து கழுவி வச்சிடலாம். இப்போ சமையல் செஞ்ச பாத்திரம்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஹார்டாக வந்து அந்த பத்துன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் பிடிச்சிருந்தா கூட அப்படியே தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடலாம். மற்றபடி சாப்பிட்ட பிளேட்டெல்லாம் வந்து அப்பப்போ கழுவி வைக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது. எச்சில் தட்டை எப்போதுமே சிங்குக்குள்ளே போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து கையோடு கழுவி வச்சிருங்க. இப்போ காலையில் போட்ட கோலம் எல்லாமே வந்து அன்னபண்ணி தாயார்கிட்ட இருந்தது. அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக வந்து காலையில் தானே கோலம் போட்டிருக்கோம், இப்போ நம்ம எதுக்கு அதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா கூட அடுத்த நாள் வந்து எனக்கு வந்து பூஜைகள் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது. காலையில் மாசி மகனால் நான் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே தொடச்சி நீட்டாக வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு எந்திரிச்சு பூஜைகள் கோலம் போட்டு பூஜைகள் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து மாசி மகத்துக்கு செஞ்ச பூஜைகள் எல்லாமே நான் வந்து வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். இப்போ ஃபுல்லாக வந்து கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். இப்போ இங்கே வச்சுருக்க அந்த கண்ணாடி பாட்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா பாதாம் கீர் வாங்கின பாட்டில். இது எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னா குட்டி குட்டி மணி பிளான்ட் செடியெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நான் வந்து லிவிங் ரூமில் வந்து இதில் வந்து செடிகள்லாம் வைக்கிறதுக்காக இந்த பாட்டில் நீட்டாக அடுக்கி வச்சுருக்கேன். அடுத்தடுத்த வீடியோஸில் அதில் மணி பிளான்ட் வச்சு நான் வந்து லிவிங் ரூமில் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணுற வீடியோ கொடுக்குறேன். அடுத்து சிங்கில் போட்ட பாத்திரம் எல்லாமே வந்து நீட்டாக கழுவி வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம கிச்சனில் பெரும்பாலும் நம்ம வேலை செய்யும்போது சமையல் வேலையோ இல்லை க்ளீனிங் வேலையோ நம்ம செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு இல்லை யாரோடைய ஸ்பீச்சாவது நம்ம வச்சுக்கலாம், காமெடி வச்சு கேட்கலாம், ட்ரோல் வீடியோ வச்சு கேட்கலாம். இப்போ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் வேலை செய்யும் போதெல்லாம் சிஸ்டர் உங்களுடைய வீடியோ நான் வந்து போட்டு விட்டுட்டு அதை கேட்டுகிட்டே வந்து வேலை செய்வேன், மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் உங்கள் வீடியோ பார்க்குறக்கும் கேட்குறக்கும். நல்ல நீங்கள் வந்து லாங் வீடியோ கொடுங்க சிஸ்டர், நாங்கள் வந்து விரும்பி பார்க்குறோம், ஒரு துளி கூட ஸ்கிப் பண்ணுறதில்ல, வேலை செய்கிற அந்த டயர்டே தெரிகிறதில்ல, ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி மன அழுத்தம் இருந்தாலுமே உங்களுடைய வீடியோ பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஹாப்பியாகவும் இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி நம்ம வேலை செய்யும்போது நம்மளுக்கு பிடிச்ச ஸ்பீச்சு அல்லது பாடல் இதெல்லாம் வச்சு நம்ம கேட்கலாம். நான் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா பட்டிமன்றம் கேட்பேன். பட்டிமன்றம் நல்ல காமெடியான பட்டிமன்றம் இருக்குல்ல, பெரும்பாலும் லியோனி சார் அவங்களுடைய பட்டிமன்றம் கேட்டுகிட்டே வந்து நான் வந்து சமையல் பண்ணுவேன். அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இளையராஜாவுடைய அந்த 80 ஹிட்ஸ் பாடல்ஸ் ஃபுல்லாக வந்து கேட்பேன். அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்மளுக்கு வேலை செய்கிற அந்த களைப்பே இருக்காது, அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பழைய நினைவுகள் அப்படியே ஓடிட்டே இருக்கும். நம்ம அப்படியே வந்து அந்த வேலை செய்கிற அந்த டயர்ட்னஸே இல்லாமல் அப்படியே நம்ம வந்து வேலையை முடிச்சிடலாம். இப்போ பாத்திரம் கழுவும் போதே பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையே வந்து நம்ம கிச்சனில் பாத்திரம் கழுவுற வேலை தான். அந்த டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து கழுவி முடிக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி பாத்திரங்கள் இருக்குல்ல அதெல்லாமே கழுவி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் பெரிய பாத்திரங்களை கழுவுனீங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து வேலை முடிஞ்சிடும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு பாத்திரமாக தேய்ச்சிட்டு கழுவுவாங்க. அப்படி இல்லாமல் ஒரு 10 பாத்திரத்துக்கு பக்கம் மொத்தமாக தேய்ச்சிருங்க, அதுக்கப்புறம் கழுவுங்க, படபடன்னு வேலைகள் முடிஞ்சிடும். நான் அப்படி தான் பண்ணுவேன் எப்போதுமே. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாதி பாத்திரத்துக்கு சில்வர் பாத்திரம் சின்ன சின்ன பாத்திரங்கள் இருக்குதுல்ல அதை வேகமாக தேய்ச்சி போட்டுட்டு அப்புறம் மொத்தமாக நின்று டக்குன்னு கழுவிடுவேன். அடுத்து ஒரு 5 பாத்திரம் 10 பாத்திரம் அதை வந்து தேய்ச்சி வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் திருப்பி வந்து அதை கழுவுறது. அப்படி கழுவும் போது நம்மளுக்கு பாத்திரம் கழுவுற அந்த டயர்டு இருக்காது, சீக்கிரம் வந்து நம்ம வந்து பாத்திரம் விளக்கிடலாம். இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாத்திரமாக தேய்ச்சிட்டு அதை கழுவி வைப்பாங்க, அடுத்து ஒரு பாத்திரத்தை எடுத்து தேய்ப்பாங்க, அடுத்து அதை கழுவுவாங்க. அப்படி இல்லாமல் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். அதே போல் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி குட்டி குட்டி பாத்திரங்களை முதல்ல கழுவிடுங்க, அடுத்து பெரிய பாத்திரங்களை கழுவுனீங்க அப்படின்னா அந்த டயர்டு தெரியாது. ஃபஸ்ட்டே பெரிய பாத்திரத்தை எடுத்து கழுவும் போது நம்மளுக்கு வந்து அது எரிச்சலாக இருக்கும். சின்ன பாத்திரங்கள் கழுவிட்டோம் அப்படின்னா பாத்திரம் கழுவிட அந்த டயர்டு இருக்காது, நீட்டாக வந்து வேலைகள் வந்து சீக்கிரம் முடியும்.
இப்போ பாத்திரம் எல்லாமே கழுவி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அடுப்பில் போட்டு வந்த அந்த பர்னர் கம்பி எல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாமே கழுவி அடுப்பில் மாட்டி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுனதுக்கப்புறம் ஷிங்கை வந்து எப்போதுமே க்ளீனாக வந்து கழுவி விட்டுட்டோம் அப்படின்னா சிங்கு காஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எப்போதுமே ஈரப்பதம் இல்லாமல் நம்ம கழுவி சுத்தமாக தொடச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா காஞ்சிரும் இல்லை. அப்போது அந்த இடத்துல வந்து பாக்டீரியாவோ கிருமியோ வந்து உருவாகாது. அதனால் வந்து எப்போதும் வந்து சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து சிங்க்கு தான். அதனால் நல்லா வந்து க்ளீன் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது மாதிரி இப்போது நான் அந்த தண்ணி தள்ளுறேன் இல்லையா, இது மாதிரியெல்லாம் இப்போ வந்து கடைகளில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லா பக்கமே இது கிடைக்கிது. இது வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா சிங்க்கை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அங்கங்கே அந்த பாத்திரம் கழுவுற தூவல்கள், சாப்பாடு வேஸ்ட்டு, காய்கறி வேஸ்ட்டு இதெல்லாம் உள்ளே விழுந்ததுன்னா கூட நம்ம வந்து கையிலையோ இல்லை ப்ரெஷ்லையோ எடுக்கிறத விட இதில் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். சிங்க்குமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா க்ளீனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு கிச்சனை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே தொடர்ந்து இது மாதிரி வந்து கிச்சனை வந்து நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக வச்சுக்கோங்க. இப்போ நான் உள்ளே வச்சுருக்க பார்த்தீங்க மிக்சியில் அந்த தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன்ல, அது எதுக்காக அப்படின்னா அந்த அரிசி களைஞ்ச தண்ணி, அதில் அந்த ஆரஞ்சு பழம் தோலெல்லாம் வந்து உள்ளே போட்டு ஊற வச்சுருக்கேன். அது ஆரஞ்சு பழத்தில் வந்து சி விட்டமின் இருக்கிறதுனால அதிலெல்லாம் உள்ள அந்த எசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணிக்குள்ளே வந்து ஊறி இருக்கும். இதில் வந்து தண்ணி கலந்துட்டு அந்த அரிசி கலந்த தண்ணியுமே நல்லா புளிச்சிரும் அடுத்த நாளுங்கிறப்போ. அதை அப்படியே தண்ணி கலந்துட்டு அப்படியே எல்லா செடிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி விட்டோம் அப்படின்னா செடி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வளரும். பெரும்பாலும் அரிசி கலந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் இது மாதிரி ஒரு டப்புலையோ இல்லை ஒரு பக்கெட்டோ ஒன்று கிச்சனில் வச்சுக்கோங்க. அதில் ஊற்றி நல்லா ஊற வச்சு அடுத்த நாள் செடிகளுக்கு கொடுத்துருங்க. அந்த தண்ணி புளிச்சுது அப்படின்னா அதில் பாக்டீரியா உருவாயிரும், நல்ல பாக்டீரியா உருவாகும். அது வந்து செடிகளுக்கு நல்ல ஒரு க்ரோத்திங் கொடுக்கும். இப்போ கம்ப்ளீட்டாக வந்து கிச்சன் க்ளீனிங் முடிஞ்சுது. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அவனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. நம்மளுடைய கிச்சன் எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸையும் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.